அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தந்தை தான் அபு தாலிப் அவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பக்கத்துணையாக எல்லா நேரங்கள்லையுமே இருந்தாங்க. ஆனால் அவங்க இஸ்லாத்தை மட்டும் ஏற்றுக்கலை. அவங்களுடைய மரண தருவாயில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் லா இலாஹ இல்லல்லா அப்படின்ற கலிமாவை இப்போ சொல்லுங்கள் அப்படி நீங்கள் இப்போ சொன்னீங்கன்னா நான் மறுமையில் அல்லாஹ் கிட்ட உங்களுக்காக சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு. ஆனால் அந்த நேரத்தில் அந்த மரண படுக்கையில் வந்து அபு தாலிப்க்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம இப்போ மரணத்துக்கு பயந்து நம்ம வந்து இந்த வார்த்தையை சொல்லிட்டோம்னா குறைஷிங்கள்லாம் நம்மளை பற்றி தப்பாக பேசுவாங்க. அபு தாலிப் வந்து பயந்து போய் இந்த மாதிரி மரண நேரத்தில் சொல்லிட்டாங்கன்னு தன்னை பற்றி தப்பாக பேசுவாங்கன்னு நினச்சிட்டு அவங்க வந்து சொன்னாங்க, முகமதே இல்லை, நான் இப்போ மரணத்துக்காக பயந்து அதை சொன்னேன்னா என்னோடய பேர் வந்து கெட்டுரும், வெளியே எல்லாரும் தப்பாக பேசுவாங்க, அந்த ஒரு எண்ணம் என்னை தடுக்குது. அது மட்டும் இல்லைன்னா நான் அந்த வார்த்தையை சொல்லி உன்னுடைய கண்களை வந்து குளிர வச்சுடுவேன் அப்படின்னு வந்து அபு தாலிப் சொன்னாங்களாம். இப்போ தான் அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்தை இறக்குனான்னா, அந்த ஆயத்து என்னென்னா, நபியே நீங்கள் விரும்புகிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் நேர்வழி வந்து தர முடியாது, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா தான் விரும்பியவர்களுக்குத்தான் நேர்வழி கொடுக்கிறான் அப்படின்ற ஒரு ஆயத்தை வந்து அல்லாஹ் தஆலா இறக்குறான். இதன் மூலியமாக என்னென்னா, நம்மளால் நன்மையை ஏவதான் முடியும். அதன் மூலியமாக நேர்வழி பெறணுமா வேணாமான்றது அல்லாஹுடைய முடிவாக தான் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நம்மளால் இயன்ற வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வோம். அதன் மூலியமாக அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நேர்வழி கொடுக்க வேண்டும் என்று துவா செய்பவர்களாக இருப்போம்.